உட்கார்ந்து பேசணும் உயிரெடுக்கிறாங்க. தமிழகத்தில் உட்கார்ந்து பேசுகிற தகுதியும் வல்லமையும் கொண்டவர் தந்தை பெரியார் ஒருத்தர் மட்டும்தான். எப்போ நம்மளால உட்கார்ந்து பேச முடியலையா அப்போ இடத்த காலி பண்ணிடணும். இது என்னுடைய பாதை. சத்யராஜ் அவர்கள் ஒரு பள்ளி ஆசிரியராக நடித்திருந்தால் அந்த படம் பள்ளிக்கூடத்தை சுற்றி இருந்திருக்கும். அதில் பங்கேற்கிற கதாபாத்திரங்கள் மாணவர்களாக இருந்திருப்பார்கள், சக ஆசிரியர்களாக இருந்திருப்பார்கள். சத்யராஜ் அவர்கள் ஒரு பேருந்து ஓட்டுநராக இருந்திருந்தால் அந்த கதை பேருந்து நிலையத்தை சுற்றி இருந்திருக்கும், பஸ்ஸில் போகிறவர்களை பற்றி இருந்திருக்கும், நடத்துனரை பற்றி இருந்திருக்கும், இப்படித்தான் இருந்திருக்கும். நான் எடுத்துக்கொண்ட அமாவாசை என்கிற ஒரு கதாபாத்திரம் அரசியல்வாதியாக இருப்பதால் அவரை சுற்றி அரசியல்வாதிகள் இருக்கிறார்களே தவிர தமிழகத்தின் அரசியல்வாதிகள் யாரும் அச்சப்பட தேவையில்லை. நான் யாரையும் அப்படியெல்லாம் அவன் சொரிந்து விட்டு வேடிக்கை பார்க்க வேண்டும் என்ற அவசியம் எனக்கு கிடையாது. அடித்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லாது. நான் மார்க்சின் மாணவன், இழப்பதற்கு எதுவும் இல்லாதவன். நான் மார்க்சியும் லெனினையும் மாசத்துங்கையும் படித்து தமிழ் திரையுலகத்துக்கு வந்தவன். இழப்பதற்கு எதுவுமே இல்லை என்ற ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது, அது உயிர். அது எப்போது இருந்தாலும் நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உன்னை விட்டு அது போயே தீரும். அது இந்த கேடுகட்ட அரசியல்வாதிகளால் போகும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது. ஆனால் அச்சமாக இல்லை, அச்சமாக இல்லை என்பதை தவிர வேறொன்றும் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அதை நான் பதிவு செய்தாக வேண்டும். அப்படி ஒரு கல் என் வீட்டு மேல விழுந்துருச்சு மகனே. புலிக்கொடி தமிழகத்தில் எல்லா இடத்திலையும் பறக்கும். அப்புறம் எங்க ஒரு மீட்டிங் நடத்த முடியாது, யாரும் எங்கேயும் மீட்டிங் நடத்த முடியாது. இந்த நாடு ஜனநாயக நாடா இருக்காது. நான் ஒரு ஏதோ சத்யராஜ் தான் அரசியல் பேசுறாரு, சீமான் அரசியல் பேசுறாருன்னு தப்பா புரிஞ்சிருக்காங்க. ரெண்டு பெண் கதாபாத்திரங்கள் பேசும். மிருதுலா ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருப்பாங்க, மாமனார் நடிச்ச அவருடைய மருமகளாக நடிச்சிருக்கா. வெள்ளைக்காரங்களுக்கு இந்த கார்பரேட் கம்பெனிஸ் இன்னைக்கு ஸ்டைலிஷாக சொல்கிறாங்களே, உலகமயமான இந்த ஒளிமயமான உலகத்தில் வெள்ளைக்காரன் அப்படியே அவன் நாடு மாதிரி சுற்றிட்டு இருக்கான். நாம் அவனை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம். அவனுக்கு இந்த மரங்கள் எல்லாம் அழைச்சி கொடுக்குறதுக்காக பேசும்போது, என்னக்கா நம்ம நாட்டை இப்படி கூறு போட்டு விற்கிறானுங்களே, என்னம்மா கொடுமை, வீரவை திறந்து பாரு, இன்னும் நம்ம நாட்டை யார் யாருக்கு எவ்வளோ விற்றுருக்காங்கிறது டீட்டெயிலாக அதில் இருக்குது அப்படின்பா. இப்படியே வித்துட்டு இருக்காங்களே, அப்போ நம்ம நாட்டினுடைய ஜனங்க பாவம் தாம்மா. நம்ம நாட்டில் ஓட்டு போடுற ஜனங்க ஓட்டு போடுறது மட்டும் மிஷின் இல்லைம்மா, அந்த மிஷினில் ஓட்டு போடுற ஜனங்களே மிஷின்மா. அதாம்மா இந்தியா அப்படின்பா. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கே அப்படின்பா, ஏய் கோவப்படுறத உன்னை நக்சலைட்ன்றுவாங்க அப்படின்பா. இது ரெண்டு பெண்கள் பேசுகிற அரசியல் வாசனம். இப்படித்தான் நாங்கள் படம் எடுத்திருக்கிறோம். நிச்சயமாக இது உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறோம். பிடித்தால் திரும்பவும் எடுப்போம். அந்த பயத்தில் பார்க்காம விட்றாதீங்க. ஐயோ திரும்பவும் எடுப்பானு போல் இருக்கே, தாங்க முடியாத இவர்களை. அதனால் இப்போ எடுக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. நேற்று பத்திரிகையாளர் கேட்டதுனால சொல்கிறேன் தம்பி, நான் இறந்தால் என்னுடைய உடம்பை என் தம்பி சீமான் ஒப்படைங்க. ஈழத்தில் நான் பிறந்திருந்தால் என் தேசிய தலைவர் அண்ணன் பிரபாகரனுடைய படையணியில் சேர்ந்து நான் ஏதோ என்னால் முடிஞ்சு செஞ்சுட்டு செத்துருப்பேன். ஆனால் என்னை புலிக்கொடி போற்றி அடக்கம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கர்மம் பிடிச்ச தமிழ்நாட்டில் பிறந்துட்டேன். ஆனால் உங்கள்கிட்ட மட்டும்தான்ப்பா புலிக்கொடி இருக்கு. புலிக்கொடியோடு இருக்கிற ஒரு மாபெரும் சக்தி நீதான் தம்பி. ஆகவே நான் மரணம் அடைந்தால் தயவுசெய்து எந்த சடங்குகளும் சம்பிரதாயங்களும் செய்யாமல் கோடி கொள்ளினுங்கிற பேரில் என் சொந்தக்காரனை எல்லாம் உள்ளே விடாம, அவன்லாம் வந்தான் தூரம் நின்று பார்த்துட்டான் அப்படியே போயிட்டான்ட்டு நாம் மட்டும் நமது சடங்காக இதை நடத்தி புலிக்கொடி போற்றி என்னை எடுக்க வேண்டும் என்று இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கேட்டுக்கிறேன்.